அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம அல்ஜீப்ராவில் மேட்ரிசஸ் முடிச்சிட்டோம். இருந்தாலும் இது ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணி கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஏன்னா சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஏற்கனவே படித்து முடித்தவங்க ஒரு ரேபிட் ரிவிஷனாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அல்ஜீப்ரா மேட்ரிசஸில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ரீகால் பண்ணிக்கோங்க. Two matrices A equal to Aij and B equal to Bij are said to be equal அப்படின்னா A and B have same number of row and column. எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம்? A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸ்க்கும் சேம் நம்பர் ஆஃப் ரோ இருக்கணும், காலம் இருக்கணும். ஒன்று ரெண்டுமே 2 ரோ இருக்கணும், 2 காலம் இருக்கணும். இல்லைனா 3 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். அப்போ தான் என்ன சொல்லுவோம்? ஈக்குவல்னு சொல்லுவோம். இப்போ ஏ ஈக்குவல் டு அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏஐஜேங்கிறது M/N மேட்ரிக்ஸு, பிஐஜேங்கிறது N/N மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா பிஐஜே ஈக்குவல் டு ஏஐஜேவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதாவது இதை ரோவும் இந்த இப்படியே காலம் அப்படிமா ரோவும் காலமும் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்சேஞ்சிங் ரோஸ் இன்ட்டு காலம் அந்த மாதிரி வருதா, காலம் இன்ட்டு ரோ அப்படி சேஞ்ச் ஆகி வருதா என்னென்னு சொல்கிறோம்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், 1 2 3 4 2 1 0 1 0 3 1 5னா எப்படி போட்டிருக்கோம்? இந்த ரோவெல்லாம் காலமாக மாற்றிடுங்க. இந்த ரோவெல்லாம் காலமாக மாறிடுச்சு, இந்த ரோவெல்லாம் காலமாக மாறிடுச்சு. அப்போது இது M/N மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்போஸ் என்னமாக மாறிடுச்சு? N/N மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. இதான் டிரான்ஸ்போஸ். இந்த தியரமெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். let A and B be two M/N matrices, then ஏயும் பியும் M/N மேட்ரிசஸாக இருந்ததுன்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, இது நம்ம 11th 12th படித்தது தான். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா ஏ வந்துடும். இதுலேயே பாருங்கள், இது ஏ, இது ஏ டிரான்ஸ்போஸுங்களா. இதுக்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? இந்த காலமெல்லாம் ரோவாயிரும், இந்த காலமெல்லாம் அடுத்த ரோவாயிடுச்சு, இந்த காலமெல்லாம் அடுத்த ரோவாயிடுச்சு. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு திரும்ப நம்ம டிரான்ஸ்போஸ் போட்டோம்னா ஏவே வந்துடும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி தியரம் தான். அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டால் அப்படி வர ஆன்சரும், ஏக்கு தனியாக டிரான்ஸ்போஸ் போட்டு பிக்கு தனியாக டிரான்ஸ்போஸ் போட்டு வர ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். இது தியரம். சரிங்களா? இதுவும் நம்ம 9th 10th 11thலேயே படிச்சிருப்போம். ஏபிக்கு ஹோலாக ப்ராடக்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் போடுறதும், பிக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு அப்புறம் ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் சேமாக வரும். இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் படித்ததான் ரீகால் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த டெஃபினிஷன், முக்கியமான டெஃபினிஷன். A equal to Aij be the matrices with entries from the field of complex number. The conjugate of A denoted by A conjugate, A bar, conjugate of A is defined as A ஓட கான்ஜுகேட் ஈக்குவல் டு எப்படி வரும்? ஏஐஜேவோட கான்ஜுகேட்னா என்னென்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும் இல்லைங்களா, அதில் இமேஜினரி பார்ட்டோட சைனாக மாற்றுவோம். அவ்வளோதாங்க கான்ஜுகேட்னா ஒன்றும் அதில் எப்படி சொல்கிறதுங்க, கான்ஜுகேட்னா என்னென்னா இமேஜினரி பார்ட் வருது இல்லைங்களா, அந்த இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் மாற்றினோம்னா கான்ஜுகேட் கிடைக்கும். இப்போ ஏ ப்ளஸ் ஐபின்னா அதோட கான்ஜுகேட் ஏ மைனஸ் ஐபி, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இப்போ கான்ஜுகேட் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கெங்கெல்லாம் இமேஜினரி பார்ட் வருதோ அங்கெல்லாம் சைன் மாறி பாருங்கள். 2 + ஐனா 2 - ஐ, மைனஸ் ஐ அப்போ ப்ளஸ் ஐ, 1 + ஐனா 1 - ஐ, -3க்கு -3 தான். இங்கே பாருங்கள் 4 + 3i, இப்போ 4 - 3i. அப்போது கான்ஜுகேட்னா எங்கெங்கெல்லாம் இமேஜினரி பார்ட் வருதோ அதோட சைனை மாற்றிடணும், அவ்வளோதான். அடுத்த தியரம் பாருங்கள். let A and B be the matrices with entries from C, then இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் நோட் வச்சு ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ கான்ஜுகேட்டுக்கு திரும்ப கான்ஜுகேட் எடுத்தால் என்ன தான் வரும்? ஏ. கரெக்டு தானேங்க? இப்போ இதுக்கே திரும்ப நீங்கள் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா இதான வரும்.
எப்படி ஏ டிரான்ஸ்போஸ்க்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா ஏவே வருமோ அதே மாதிரி ஏ காஞ்சுகேட்டுக்கு திரும்ப நீங்கள் காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா ஏ தானே கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணி ஹோலாக காஞ்சுகேட் எடுக்கிறதும், ஏக்கு தனியாக காஞ்சுகேட் எடுத்து பிக்கு தனியாக காஞ்சுகேட் எடுத்து ஆட் பண்ணி வரதும் சேமாக வரும். அதே மாதிரி கேஏ காஞ்சுகேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ காஞ்சுகேட். கரெக்டுங்களா? ஏன்னா கே வந்து என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது ஏ ஈக்குவல் டு ஏ காஞ்சுகேட்டாக எப்போ இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாமே ரியல். ஏன்னா எல்லாமே ரியலாக இருந்தால் தான் நம்ம சைனை மாற்ற மாட்டோம். இப்போ இங்கேயே பாருங்கள், இங்கே 2 + i - i 1 + i 4 + 3 இந்த மாதிரி இமேஜினரி இப்போட காம்ப்ளெக்ஸ் நம்பர் வராமல் வேறு ஏதாவது நம்பர் வருது 5 6 7 8 இப்படி ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஏ காஞ்சுகேட் அதைவே தான் எழுதுவோம். ஏன்னா எல்லாமே ரியலாக இருக்கும்போது நம்ம சைன் சேஞ்ச் பண்ண மாட்டோம். எப்போ சைன் சேஞ்ச் பண்ணுவோம் காஞ்சுகேட்னா இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் ஏ ஈக்குவல் டு ஏ காஞ்சுகேட் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா ஏவோட எல்லா என்ட்ரிஸும் ரியலாக இருந்ததுன்னா ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஏபிக்கு ஹோல் காஞ்சுகேட் எடுத்தால் ஏ காஞ்சுகேட் இன்ட்டு பி காஞ்சுகேட் ப்ரொவைடட் ஏபி இஸ் டிஃபைன். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏபி த ஹோல் காஞ்சுகேட் ஈக்குவல் டு ஏ காஞ்சுகேட் இன்ட்டு பி காஞ்சுகேட். அதே மாதிரி ஏ காஞ்சுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறதும் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அப்புறம் காஞ்சுகேட் போகிறதும் சேம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்களாக ஒரு குட்டியாக ஒரு சம் எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஏ காஞ்சுகேட் போட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க. அதுக்கப்புறம் அதே ஏக்கு டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் காஞ்சுகேட் போடுங்க. ரெண்டும் சேமாக தான் வரும். சரிங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே தனியாகவே வந்து தெளிவாக பார்த்துட்டோம். அதனால் அதை நான் திரும்ப எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாமா? டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸில் ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ இருக்கும், காலம் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு காலம் இருக்கும், டயகனல் மேட்ரிக்ஸ்னால் ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். தென் த எலிமெண்ட்ஸ் A1 A11 A22 அப் டு AN are called diagonal elements of A. Diagonal elements constitute what is known as the principal diagonals of the matrix A. Diagonal matrixனால் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இதான் டயகனல் மட்டும் ஃபில் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். இதே இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்போ சொல்லுவோம்னா டயகனல் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும். ஆனால் அந்த டயகனலுக்கு எல்லாமே சேம் நம்பராக வந்திருக்கும். இங்கே ஏஏஏனா ஏஏஏ, இல்லை 444னா 444. இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர். அதாவது என்னென்னா இது என்ன அர்த்தம்னா அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர். அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் என்ன அர்த்தம்னா இந்த டயகனலுக்கு கீழே வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக வரும். இதே லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இந்த டயகனலுக்கு மேலே வர எலிமெண்ட்ஸில் ஜீரோவாக வரும். மாறி வரும், ஞாபகம் வச்சுங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டயகனலோட கீழே வர எலிமெண்ட்ஸில் ஜீரோ வரும். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அதே டயகனலுக்கு இந்த மேலே வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ வரணும். அவ்வளோதாங்க. சரிங்களா? இதில் கண்டிஷன் பார்த்துக்குங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் I லெஸ் தேன் J, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் I கிரேட்டர் தேன் J. அடுத்தது பாருங்கள், சிம்மெட்ரிக். அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is சிம்மெட்ரிக்னா if and only if A equal to A transpose. A equal to A transpose ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிம்மெட்ரிக். இப்போ பாருங்கள், ஒரு இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போதும். ABBA இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? திரும்பவும் ABBA இதே தான் வரும். அப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் சேமாக இருந்ததுன்னா அது சிம்மெட்ரிக். அதே இது A ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸாக வந்துருச்சுன்னா, ஒரு சைன் மட்டும் மைனஸாக மாறி வந்துருச்சுன்னா அது வந்து ஸ்கியூ சிம்மெட்ரிக். அவ்வளோதான். இதெல்லாம் ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏபி எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் A + A டிரான்ஸ்போஸும் சிம்மெட்ரிக் தான். ஏஎன்பி சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் என்னென்ன கண்டிஷன்னா A + B சிம்மெட்ரிக்காக இருக்கும், ஏபி சிம்மெட்ரிக்காக இருக்கும் if and only if AB equal to BA. AB + BA ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்காக தான் வரும். If A is symmetric then KA is also symmetric. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கேட்பாங்க. A and B are symmetric matrix A + B symmetric, AB is symmetric,
ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி கேஏ இஸ் சிமெட்ரிக். சரிங்களா? அதே தான் இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அவ்வளோதான் ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்கு வந்து அந்த தியரமெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம போட்டதுலேயே அதான் இங்கே எழுதிக்கிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி தாங்க நம்ம எப்படிலாம் சிமெட்ரிக் படித்தோமோ அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக்கும் சில தியரம்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஏபிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கியூ சிமெட்ரிக். அதாவது ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். Any square matrix A can be expressed uniquely as the sum of the symmetric matrix and a skew symmetric matrix. அதாவது ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சம் ஆஃப் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த தியரமெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏயும் பி ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால் ஏ அங்கே படித்த மாதிரியே தான் ஏ ப்ளஸ் பி ஸ்கியூ சிமெட்ரிக், கேஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். A power 2n is a symmetric matrix. A power 2 plus 1 is also a skew symmetric matrix. ஆனால் n வந்து என்ன கண்டிஷன் ஆகும்? பாசிட்டிவ் இன்டீஜர். இதெல்லாம் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கோட தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இதுக்கப்புறம் ஹெர்மிஷன்லாம் வரும், ஸ்கியூ ஹெர்மிஷன் வரும், இன்வர்ஸ் வரும், ரேங்க் வரும். அதை வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ தான் இன்றைக்கி தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே, மற்றவங்களுக்கெல்லாம் ரிவிஷனுக்கு இருக்கட்டுமே தான் அதை போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.